ஓம் சாந்தி 13/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட இருக்க வந்திருக்கிறாரு. நம்மளா இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இன்றைய ஞான முறையில நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையிலிருந்து முதலில் சிவபாபா காலை வணக்கம், அதாவது குட் மார்னிங் சொல்லுங்க. பாபா மேல மிக மிக அன்பு இருக்கும். ஏன்னா நம்மள இப்ப தூய்மையற்றவரை தூய்மையாக்குறாரு. எப்படி இருந்தவங்கள எப்படி ஆக்குறாரு, நல்லா இருந்தவங்கள மலர் ஆக்குறாரு, ஏழையா இருந்தவங்கள பிரின்ஸ் ஆக்குறாரு. அப்ப இப்ப அதிகாலையில எழுப்புறாரு. அவர் தான் எழுப்பும் போது நம்ம அவருக்கு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்றாரு. கேள்வி: மிக சரியான நினைவில் இருப்பதற்காக என்ன தாரணைகள் அவசியம்? மிக சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? இப்ப கடவுளே நமக்கு கிடைச்சிட்டாரு. கடவுள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்துல யாருக்குமே கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனா நமக்கு மட்டும் தெரியும். நம்ம சரியா அவரை நினைக்கிறதுக்கான தாரணை அவசியம்ன்றாரு. மிக சரியா யார் அந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க அடையாளம் எப்படி இருக்குன்றதுக்கு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நமக்கு இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். பதில்: மிக சரியான நினைவுக்காக பொறுமை அவசியம். பொறுமை, கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றி புரிதல் வேண்டும்ன்றாரு. சரியா பாபா நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுமை, கம்பீரத்தன்மை, பாபா பத்தி புரிதல் இருக்கணும். நம்ம புள்ளியா இருக்கிறோம், பாபாவும் புள்ளியா இருக்கிறாரு. நம்ம நடிக்க வந்திருக்கிறோம், அவர் பிறப்பிறப்புல வர்றதுல அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவர் தான் கடவுள். இதெல்லாம் நல்லா புரிதல் இருந்தாதான் சரியா நினைக்க முடியும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்யறாங்களோ, இந்த தாரணையின்படி யார் நினைவு செய்யறாங்களோ அவர்களின் நினைவு எப்படி இருக்கும்னா பாபாவின் நினைவோடு சந்திக்கிறது. சரியா புரிஞ்சுட்டு நினைக்கிறாங்க, இவங்களும் நினைக்கிறாங்க, பாபாவும் நினைக்கிறாரு. ரெண்டு பேரோட கனெக்ஷன் ஏற்படுது. மேலும் பாபாவின் கரண்ட், அவருடைய சக்தி வர தொடங்குகிறது. அந்த சக்தியினால், பாபாவுடைய சக்தி வர்றதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும். இப்ப நமக்கு மேபி நம்ம சாதாரணமா இருந்தோம்னா நம்ம அல்பாயுசுல போயிருப்போம். ஆனா நம்ம யோகா பண்ண ஆரம்பிச்சிருந்தா நமக்கு ஆயுள் கூடியிருக்கும். ஜானகி தாதியே சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆயுள் கம்மின்னு தான் ஜாதகத்துல இருந்துச்சு. ஆனா எனக்கு 104 வயசுலதான் அவங்க போனாங்க. 104வது வயசுல. அப்ப பாருங்க, அவங்க யோகா பண்ணிதான் அவங்க ஆயுள் அதிகரிச்சிருக்குது. அதான் பாபாவுடைய சக்தியினால நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஆரோக்கியமாக ஆக்கி கொண்டே செல்வார்கள். பாபா நினைக்க சரியா அவரை நினைச்சோம்னா கண்டிப்பா பாவம் அழிஞ்சிடும். கண்டிப்பா நம்ம உடலும் ஆரோக்கியமா ஆயிட்டே போகும்னு சொல்றாரு. இதயம் முற்றிலும் குளிர்ந்துவிடும். மனசு சுத்தமா அது குளிர்ச்சியா ஆயிடும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஞானம் தெரிஞ்சவொடனே முன்ன மாதிரி நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம், கோவப்பட மாட்டோம். அவங்கவுங்க நடிப்பை பார்த்து எல்லாம் இது டிராமா படி நடக்குது அப்படின்ட்டு அமைதியாயிடுவோம். அதனால பாபாவை நல்லா நினைக்கிறவங்களுக்கு இதயம் குளிர்ச்சி ஆயிடும்ன்றாரு. ஆத்மா சதோ பிரதானமாக ஆகி கொண்டே செல்லும். ஆத்மாவும் தூய்மையாயிட்டே போகும். அந்த மாதிரி அவங்களுடைய ஆத்மா தூய்மையாயிட்டே போகும்ன்றாரு. அப்ப நம்ம சரியா நினைக்கிறோம்னா நம்மளுடைய அடையாளம் இப்படிதான் இருக்குன்றாரு. அதாவது ஆயுள் அதிகரிச்சிடும், இதயம் குளிர்ச்சி ஆயிடும், ஆரோக்கியமாயிட்டே போவோம், ஆத்மா தூய்மையாயிட்டே போகும். இப்படி இருந்தா நம்ம சரியா பாபா நினைக்கிறோம்னு அர்த்தம். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ததத்துவம், அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்த சுரூபமானவர்கள். பாபா சொல்றாரு, அதுவே நான். ததத்துவம்னா அதுவே நான், நானே அது. பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் ஆத்மாக்கள், கடவுளுடைய குழந்தைகள். நீங்க உண்மையிலே சாந்த சுரூபமானவர்கள்ன்றாரு. நீங்க அமைதி சுரூபமானவங்க தான். அமைதியை தேடி எங்க அலைய தேவையில்ல, உங்களுக்குள்ளாரே அமைதி இருக்குன்றாரு. ஆத்மாக்கள், உங்கள் அனைவருடைய சுய தர்மமே சாந்தி ஆகுன்றாரு. சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே நீங்க டாக்கி சப்தத்திற்கு வருகிறீங்க. பரந்தாமத்துலதான் இருந்தோம், இப்ப கீழே இறங்கி இங்க சப்தத்துல நடிக்க வந்திருக்கிறோம். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பாட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன. கீழே நம்ம இந்த உடம்பு எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம பாட்டு நடிக்கிறதுக்கு. கர்ம கணக்குலாம் வச்சிருக்கிறோம் இல்லையா, ஏதோ கொடுக்கல் வாங்கல பல ஜென்மங்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பீரியட்ல நடிக்க வந்தோம், அகர்மா தான் இருந்தது. அப்புறம் விகர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய விளைவுதான் இப்ப நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். அதுக்காகதான் இந்த உடம்பு கொடுத்துருக்கிறாரு. பாட்டு நடிப்பதுக்காக தான் இந்த கர்மேந்திரங்கள் கிடைச்சிருக்கு. ஆத்மா சிறியது பெரியதாக ஆகிறது இல்லைன்றாரு. மற்றபடி ஆத்மா சின்னதா பெருசா இருக்கும், ஆத்மா சின்னதா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரிதான் புள்ளியா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. வெள்ளையா இருக்கும்னு கூட சொல்லியிருக்காரு ஒரு முறையில. ஆனா கண்ணுக்கு தெரியாது, அது ஸ்டார் மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுதான் நம்ம ஆத்மா. ஆனா நமக்கு இந்த உடல் இங்க கிடைச்சிது, அதை யூஸ் பண்ண போறோம், போகும்போது விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். இந்த உடலை கூட நம்ம எடுத்துட்டு போக போறது இல்லை. பாபா சொல்கிறார், நானும் சரீரதாரி அல்ல,
கடவுள் சொல்றாரு அவருக்கு வந்து சரீரமே கிடையாது, அவர் உடம்புல வர்றதில்ல. நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வர வேண்டி இருக்குதுன்ட்டு கடவுள் சொல்றாரு. நான் இருந்தாலும் உங்களை நேர்ல பார்க்க வர வேண்டியதா இருக்குது. ஏன்னா நீங்க வந்து என்னுடைய குழந்தைகள்ன்றத மறந்துட்டீங்க. உடம்புல வந்து இந்த உடம்பு தான் நான் நினைச்சுட்டீங்க. பிராமண ராஜ்யத்துல மாட்டிட்டீங்க. அதனால நான் வந்து உங்களை நேரா சந்திப்பதற்காக வர வேண்டியிருக்கின்றார். ஒரு தந்தை இருக்கிறார், அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கதை சொல்றாரு. ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு குழந்தைங்க பிறக்குறாங்கன்னா அந்த குழந்தை இது போல சொல்லாது. அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தை இந்த மாதிரி சொல்லாது. என்ன சொல்லாது? நான் பரந்தாமத்துல இருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது. ஒரு அம்மா அப்பா குழந்தை பிறகுனா அந்த குழந்தை வந்து சொல்லாது, இந்த மாதிரி நான் பரந்தாமத்துல இருந்து வந்து உங்க வயித்துல பிறந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு எந்த குழந்தையாவது சொல்லுமா? சொல்லாது. இல்ல யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாவுக்குள் பிரவேசமாகிறது என்று சொன்னால் தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று கூட என சொல்வதில்லை. இல்ல ஒரு ஒரு புது ஆத்மா ஒருத்தவங்க யாராவது வந்து வேற ஒரு சரீரத்துல பிரவேசமாகறாங்க, இல்ல பழைய ஆத்மா ஒரு சரீரத்துல பிரவேசமாகி சொல்றாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன்னு யாரும் சொல்றதில்லை. அவர்களுக்கு தானாகவே தாய் தந்தையை கிடைப்படுகின்றனர். அந்த குழந்தைக்கு தானாகவே தாய் தந்தை கிடைச்சிருக்கு. அது சொல்லாது நான் சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன்னு. பிறந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த தாய் தந்தையோட அது வாரிசு ஆயிடுது. இங்கே இது புதிய விஷயமாகும். ஆனா இது சிவபாபா பொறுத்த வரைக்கும் இது புதுசு. அவர் வந்து எதுவும் வயிற்றுல எல்லாம் பிறந்து வரல. அவர் பிரவேசமானாலும் அவர் வந்து சொல்றாரு, வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்குது. அவர் வேற யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து சொல்றாரு, பாபா வந்து சொல்றார், நான் பரந்தாமத்துல இருந்து வந்து குழந்தைகளாகி உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன்ட்டு அவர் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த உடம்புல பிரவேசமாகி நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இதே மற்ற ஆத்மாக்கள் தான் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. ஆனா நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கிறேன் வந்து நமக்கு சொல்றாரு. நான் தான் கடவுள், நான் இவர் உடம்புல வந்து உங்களுக்கு ஞானத்தை சொல்ல வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஞானம் என்றவனாக இருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஞானம் இருக்குது, அது நான் யார்கிட்டயாவது சொல்லணும், அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்துக்கிறேன்ற. அது பெண்கள்கிட்ட சொன்னா அது ஊரு ஃபுல்லா போயிடும். யார்கிட்ட சொல்லணுமோ அங்கதான் சொல்ல வந்திருக்காரு. ஏன்னா யார்கிட்ட சொன்னா உலகம் ஃபுல்லா பரவுமோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அதனால அந்த ஞானத்தை பெண்கள் தலையில கலசமா வைக்கிறாரு. நான் ஞான கடலாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் வருவது குழந்தைகள் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக வருகிறேன்றார். கடவுள் வர்றதே நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கதான் வரார். அவர் ஒன்னும் வந்து என் காலில் விழுங்க, உன்னை ஜீவம்பா போட்டு உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுறேன் அப்படிலாம் சொல்ல வரல. ஆசீர்வாதம் பண்ண வரல, காட்சி காட்ட வரல. அவர் அப்படியே லாஜிக்கா அப்படியே பிராக்டிக்கல்லாம் மாத்த வந்திருக்கிறாரு. நம்ம வீணா போயிட்டோம், நம்மள சரியாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. எது கரெக்ட் எது தப்பு அதெல்லாம் சொல்லி கொடுத்து படிப்பு சொல்லி கொடுக்கத்தான் வந்திருக்கிறாரு. அப்படியே நம்மள வந்து கேட்டவங்களா நம்ம இருப்போம், அப்படியே கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுருவாரா அப்படின்னு விட மாட்டாரு. நம்மள வந்து அவரு கரெக்டா திருத்தி நம்மளை மாத்தி படிப்பு சொல்லி கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு, ராஜயோகத்தை கற்று தருவார் பகவான் தான். ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறவரே சிவன் தான். கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு இந்த ஈஸ்வரிய பாகமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணருடைய ஆத்மா இந்த மாதிரி 100 வருஷம் வந்து பாடம் எடுக்கிறது, ஞானம் சொல்லி கொடுக்கறது, யோகா சொல்லி கொடுக்கறதுலாம் அந்த ஆத்மாவுக்கு அந்த பாகமே கிடையாது. ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. இப்ப ஈஸ்வரனுடைய பாகம் வேற, கிருஷ்ணரோட பாகம் வேற, எல்லாரோட இதும் வேற வேற. இந்த ராக பாபா வந்து புரிய வைக்கிறார். இனிய குழந்தைகளே, இப்ப தன்னை ஆத்மான்னு உணருங்க. நான் தான் பரம்பிதா பரமாத்மா, என்னுடைய குழந்தைகள் தான் நீங்க. நீங்க உடம்புல வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த இப்போ வந்து முடிய போது இப்ப எல்லாரும் கிளம்பணும். உலகம் வந்து நிரந்தரம் கிடையாது. இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. இது போல் தன்னை புரிந்து கொள்வது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, இப்ப ஆத்மான்னு நம்மளை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு இனிமையா இருக்கு நமக்குன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம என்னவாக இருந்தோம், ஒரு காலத்துல நம்ம என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகி கொண்டிருக்கணும். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தா இனிமையா இருக்குங்க. இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா இந்த கடவுள் வந்து சிவனினுடைய திருவிளையாடல். இந்த டிராமாவே ரொம்ப அற்புதமா உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. இதையும் நீங்கள் இப்போது புரிய வைக்கிறீங்க. இதை கூட இப்பதான் நம்ம புரிய வைக்கிறோம். இது புருஷோத்தம சங்கமேகம் என்பது மட்டும் நினைவிருந்தால் கூட நாம் சத்தியப்பட்டிற்கு செல்ல போகிறவர்கள் என்பது ஆகிவிடும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாங்க, இது வந்து புருஷோத்தம சங்கமேகம் என்பது மட்டும் உங்களுக்கு நினைவுல இருந்தா போதும், நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக போறோம்ன்றது ஆகிடும்ன்றாரு. இப்போது சங்கமேகத்துல நம்ம இருக்கிறோம், பிறகு நம்முடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சங்கமேகத்துல பாபா கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம
பரந்தாமத்துக்கு போகணும், அதனால் தூய்மையாகவோ அவசியம் ஆகணும். இப்ப பாபா கூட பரந்தாமத்துக்கு போனோம்னா கண்டிப்பா தூய்மையாகணும்ன்றாரு. உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கணும், உங்களுக்குள்ளார குஷி இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப வீட்டுக்கு போக போறோம், அப்பா வீட்டுக்கு, அப்பா கூட போக போறோம். 5000 வருஷமா தொலைஞ்சு போயிட்டோம். இப்ப நம்ம திரும்ப வீட்டுக்கு போனோம்னா குஷி இருக்கணும்ன்றாரு. ஓஹோ, எல்லையற்ற தந்தை சொல்கிறார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு செய்துக்கலாம்னா சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. கடவுளே வந்து சொல்றாரு. அவரைதான் நம்ம தேடணும். பக்தி மார்க்கத்துல எங்க இருக்காரு, எங்க யார் அவரு அப்படின்னு தேடணும். உலகமே தேடிட்டு இருக்குது. நிறைய இப்ப வந்து உலகங்கள் எல்லாம் அந்த கேள்வி எழுப்புறாங்க, யார் கடவுளு, எது உண்மை அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, தேடுறாங்க. இப்ப கடவுள் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லா நடக்கிறத பார்த்தா மோசமா நடந்துட்டு இருக்குது. என்ன இது உலகம் தெரியல, என்ன அழிஞ்சிருமா, எப்ப அழியும் தெரியல, நிறைய எல்லாருக்குள்ளாரும் கேள்விகள். அப்ப கடவுளை தேடுறாங்க. பாபா சொல்றாரு, நம்ம கடவுளே கஷ்டாரு அது சொல்றாரு, இனிமேல் இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு செஞ்சீங்கன்னா தூய்மையாயிடுவீங்க, உலகத்தின் எஜமானரா நீங்க ஆவீங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சு தூய்மையாயிட்டாலே உலகத்துக்கே எஜமானர் ஆயிடுங்கன்றாரு. அந்த உலகத்தையே வந்து பிடிக்கணும்ட்டு எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்காது. அதனால நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்ற மாதிரிதான் இப்ப இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. பாபா குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு வைக்கிறார். கடவுள் நம்ம மேல நம்மள செலக்ட் பண்ணிருக்கிறாரு, அவரே தான் கிளாஸ் எடுக்கிறாரு, எவ்வளவு நம்ம மேல அன்பு வைக்கிறார். வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு சொல்லி தந்துட்டு வேறு வீட்டுக்கு சென்று விடுவார் என்பதெல்லாம் அல்ல. அவர் அப்படி கிடையாது. பாதிலே நம்மளை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. வெறும் ஆசிரியரா இந்த பாடம் எடுத்துட்டு வேற எங்கேயாவது நம்மளை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. இவரோ தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருப்பவர். அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, பாடம் எடுத்துட்டு லௌகீக ஆசிரியர் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு சாயங்காலம் ஆனா. இவர் நம்மளை விட்டுட்டே போக மாட்டார், கூடவே இருக்கிறார் இல்லையா. தந்தையாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு. உங்களுக்கு படிப்பு சொல்லி தரவும் செய்கிறார், நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்கிறாரு, யோகாவும் கற்றுக் கொடுக்கிறாரு, படிப்பும் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு டீச்சர் கிடைப்பாரா? அது போல உலகத்தின் எஜமானராக ஆக்குபவர், தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவராகிய பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் கிடைப்பாரா? அவர் நம்மள உலகத்துக்கே எஜமானரா ஆக்குறாரு, தூய்மையற்றவரை தூய்மையாக்குறாரு. எவ்வளவு நம்ம மனசுல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அவரால் தானே நம்ம இப்ப தைரியமா இருக்கிறோம், நம்ம கூட கடவுள் இருக்காருன்ட்டு. எல்லாமே அவரால்தான் நடக்குது. அப்ப அவர் மேல எவ்வளவு அன்பு இருக்கணும் சொல்றாரு. அதிகாலையில் எழுந்ததுமே என்ன பண்ணணும், முதல்ல சிவபாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும், காலை வணக்கம் சொல்லணும். அதுலதான் மகிழ்ச்சியா வரும்ன்றாரு. குட் மார்னிங் என்று கூறி நினைவு செய்வீர்களானால் மிகுந்த குஷியில இருப்பீங்க. காலங்கத்தால பாபா நினைவு கொண்டு வந்துட்டீங்கன்னா நாள் முழுவதும் குஷியிலே இருப்பீங்கன்றாரு. நேற்று சொன்னார்ல, நாள் முழுவதும் நான் குழந்தைகளை பாக்குறேன், அவங்க முகம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்றேன் அப்படின்னாருல. இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே எழுதுற முதல் எண்ணம் கடவுளுக்கு குட் மார்னிங். அப்ப எப்படி இருக்கும் முழு நாளும், யாரையும் நினைக்காம ஃபர்ஸ்ட் சிவபாபா நினைச்சு குட் மார்னிங் பாபான்னு சொல்லிட்டே எழுந்துருச்சோன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் எப்படி இருக்கும். அவர் முகத்துல முடிக்கிறோம்னா அன்றைய நாள் முழுவதும் வெற்றியா தானே இருக்கும். அப்ப குஷியா இருப்பீங்கன்ற. குழந்தைகள் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க உங்க மனசை கேளுங்க, நாம் அதிகாலையில இருந்து எல்லையற்ற தந்தையை எவ்வளவு நினைக்கிறோம். இப்ப நீங்களே கேளுங்க, உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். உங்க மனசு சொல்லிடும் உண்மையை. நான் காலங்கத்தால எஞ்சி எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறேன். மனிதர்கள் பக்தியும் கூட அதிகாலையில தான் செய்யறாங்க இல்லையா. மார்கழி மாசத்துல எஞ்சி கோலம் போடுறது, பக்தி பண்றது, விளக்கேத்துறது, ராமநாமம் ஜபிக்கிறது எல்லாம் பக்தியில செய்யறாங்க இல்லையா. அந்த அளவு கூட அவங்களே அன்போட கடவுளை நினைக்கிறாங்க. பக்தியில ஞானத்துல வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு அன்போடு பக்தி செய்கின்றனர் சொல்றாரு. பக்தி கூட எவ்வளவு அன்பா செய்யறாங்க. ஆனால் பாபா அறிவார், அநேக குழந்தைகள் இதயபூர்வமான அன்போடு நினைவு செய்வதே இல்லை. ஆனா பிகேஐ கூட ஞானத்துல வந்து கூட இன்னும் சில குழந்தைகள் பாபாவை உள்ளன்போட நினைக்கிறதே இல்ல. பாபா சொல்றாரு, காலங்கத்தால ஏந்திருக்கவே முடியல அவங்களால, தூக்கம் தான் முக்கியமா இருக்கு பாபாவோட. அதிகாலையில இருந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும், ஞான சிந்தனையிலே இருக்க வேண்டும். நாள் டு நாள் எனக்கு அயஞ்சு பாபா குட் மார்னிங் சொல்லணும், பாபாவுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், ஆன்மீக உரையாடல் செய்யணும். ஏன்னா அந்த டைம்ல அவரு நம்ம கூட பேச வராரு, அவரு கூட பேசணும், ஞானத்தை சிந்தனை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் அந்த நேரத்தை நம்ம கழிக்கணும். அப்போது குஷியின் அளவு அதிகரிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, முழு நாளும் குஷி அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் புத்தியில ஓடும். இந்த கலியுக வாழ்க்கையின் விஷயங்கள், உடம்பு உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம புத்தியில ஓடாது. பாபா பத்தின முரளி, எதிர்காலம் இப்படியே சிந்தனை ஓடும்போது குஷி அதிகரிக்கும். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவச்சுமை எப்படி இறங்கும். பாபாவே வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, பாபாவே வந்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு, அவருக்கே குட் மார்னிங் சொல்லலாம்னா உங்க பாவ சுமை தலை மேல இருக்கிற மூட்டை வந்து எப்படி இறங்குன்றாரு. முக்கியமானது நினைவு தான். நீங்க என்னதான் மிங்கி முரளி படிச்சாலும்
பாபா நினைக்கிறது தான் முக்கியமான விஷயம்ன்றாரு. அதனால் வருங்காலத்திற்காக உங்களுக்கு மிக பெரும் வருமானம் சேமிப்பாகணும். நீங்க பாபா நினைக்க நினைக்க உங்க ஃபியூச்சரே சூப்பரா இருக்கும்ன்றாரு. வருமானம் சேமிப்பாகும். கல்பாந்திரமாக இந்த வருமானம் உங்களுக்கு பயன்படும். இப்ப மட்டும் கிடையாது, அடுத்த காலத்துலயும் இப்படிதான் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. இதே முயற்சி தான் அடுத்த காலத்துலயும் தொடரும். இப்ப செய்யலைன்னா அடுத்த காலமும் செய்ய மாட்டீங்க. அதனால இந்த வருமானம் உங்களுக்கு பயன்படும். மிகவும் பொறுமை, கம்பீரம் மற்றும் புரிதலுடன் பாபாவை நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. மேலோட்டமாக சொல்லிடுறாங்க, நான் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறேன் என்று. நிறைய பேர் சொல்றாங்க, நான் 4 வருஷம் அவர் தான் நினைக்கிறேன், அவர் நினைவு இல்லாமலாம் எனக்கு இல்ல அப்படின்னு மேலோட்டமா சொல்லிடுறாங்க. ஆனா சரியாக நினைவு செய்வதில் முயற்சி தேவை. சரியானா மேலோட்டமா அந்த உடல் உணர்வுல நினைவு செய்யாம, நான் ஆத்மா, நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிரும், மண்ணுல மக்க போயிடுது, நான் ஆத்மா, இந்த கடைசி உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் இப்ப கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், பரந்தாமத்துல அவர் இருக்கிறாரு, அவரு புள்ளியா இருக்காரு, நானும் புள்ளியா இருக்கேன், 2 பேரும் பக்கத்துல இருக்கிறோம், நான் மட்டும் பாபா, வேற எதுவுமே இல்ல, இதை தவிர எனக்கு வேற எந்த நினைவு இல்ல, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற எதுவுமே இல்ல, நான் கடவுளை தான் தேடணும், அவரு கிடைச்சிட்டாரு, பரந்தாமத்துல நாங்க 2 பேரும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மேல போய் நினைவு செய்யணும். அவர் கீழே அவரை கூட்டுன்னு வர்றது, சும்மா உடம்பு உணர்வுல நினைக்கிறது, பாபா பாபான்னு வெறுமனே வாயால சொல்றது, இதெல்லாம் நினைவே கிடையாது. சரியாக நினைவு செய்வதில் தான் முயற்சி தேவைன்றார். யார் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்தி அதிகம் கிடைக்கிறது. பாபாவை யார் அதிகமா நினைக்கிறாங்களோ, அதாவது சரியான நினைவு, உட்காந்து உடலையே மறந்து பாபா கூட பரிசுதாபாவோ அனுபவம் செய்யலாம், பிரம்மாபாவா கூட, இல்ல புள்ளியா பரந்தாமத்துல நான் இருக்கேன், எல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஒரு நினைவும் இல்லாம ஜடம் மாதிரி உடம்பு இருக்கணும், ஆத்மா நம்ம பாபா கூட சந்திப்பு கொண்டாடிட்டு இருக்கணும். அதுதான் சரியான நினைவு. யார் இந்த மாதிரி அதிகமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சக்தி அதிகம் கிடைக்கிறதுன்றார். ஏனென்றால் நினைவினால் தான் நினைவு கிடைக்கின்றது சொல்றாரு. ஏன்னா நம்ம நினைச்சாதான் பாபா நம்மள நினைப்பாரு. அப்ப சக்தியும் கொடுப்பாரு, கரண்ட்டும் கொடுப்பாரு. தெளிப்பதின்னு சொல்லுவாங்க, நான் உன்னை நினைச்சேன், நீ போன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நினைச்சாதான் அவங்க நம்மள நினைப்பாங்க. அதனால நினைவுனால்தான் நினைவு கிடைக்குதுன்ற. நீங்க நினைச்சாதானே நான் உங்களை நினைக்கிறது, நீங்க நினைக்க மாட்டீங்க, நான் மட்டும் எப்படி உங்களை நினைக்கிறதுன்னு கேக்குறாரு. கடவுளேன்னு கூப்பிட்டாதான் அவர் ஓடி ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம அவரை நினைக்கிறது இல்லை, இங்க இருக்கிறவங்களே யாரையாவது தேடிக்கிட்டு இங்க வருவாங்களா, இங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்கள தேகதாரிகளே நினைச்சிட்டு இருந்தா யாரும் வரமாட்டாங்க. பாபா நினைச்சாவது யாராவது அனுப்பி விடுவாரு. யோகம் மற்றும் ஞானம் 2 பொருட்களாகும் பாபா சொல்றாரு. இப்ப யோகாவும் ஞானமும் 2 பொருள்ன்றாரு. யோகத்தின் சப்ஜெக்ட் வேறு, மிகப்பெரிய சப்ஜெக்ட் யோகா. யோகா நீங்க விதவிதமா செய்யலாம், அது பெரிய சப்ஜெக்ட்ன்றாரு. உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா பரந்தாமத்திலேயே இருக்க முடியுதுன்னா நீங்க எங்க வேணாலும் போய் சுத்திட்டு வரலாம். விதவிதமா நீங்க சொமான வாரம் நிறைய கொடுத்துருக்கிறாரு. சுயமரியாதையில இருந்து கல்ப விச்சாமத்தின் வேர் பகுதியில இருந்து நான் மூதாதையர் ஆத்மா அப்படின்ட்டு சக்தி கொடுக்கலாம். இல்ல பூமி பந்துல போய் ஃபரிஸ்தாவா சக்தி கொடுக்கலாம். இல்ல வெவ்வேறு கிரகங்களுக்கு பறந்து பறந்து போய் சக்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி யோகான்றது பெரிய சப்ஜெக்ட். நிறைய அது விதவிதமா கத்து கொடுத்துருக்கிறாரு. சிவன் தான் பெரிய யோகேஸ்வர் அவர். விதவிதமா யோகா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் ராஜ யோகம், மனசு புத்தி அடக்கிற யோகம், ஒருநிலைப்படுத்துவது எப்படின்றது அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. யோகத்தினால்தான் ஆத்மா தூய்மையாக ஆகின்றது. இந்த யோகா பண்றதுனாலதான் நம்ம ஆத்மா தூய்மையாகுது. நினைவினால் அன்றி சதோ பிரதானம் ஆவதே முடியாதுன்னு சொல்றாரு. நினைக்காம பாபா நினைக்காம தூய்மையாயி சொர்க்கத்துக்கு போயிடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்கன்றாரு. நீங்க பாபா நினைக்காம எப்படி போவீங்க? தூய்மையாவே ஆக முடியாது. சும்மா நம்மளால பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. அப்படியே போயிடுவேன் சொர்க்கத்துக்குன்னா பாபா நினைச்சாதான் தூய்மையாக முடியும். நல்லபடியாக அன்போடு பாபாவை நினைவு செய்வீர்களானால் தானாகவே சக்தி கிடைக்கின்றார். ஒழுங்கா பாபாவை அன்பா நினைவு செய்யணுன்றார். அப்ப தானாகவே உங்களுக்கு பாபாட்ட இருந்து கரண்ட் கிடைக்கும். ஆரோக்கியமாக ஆயிடுங்க. எவ்வளவு பாபா நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஆரோக்கியம் கிடைச்சணுன்றாரு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே போக வேணாம், இந்த பிறவிக்கும் போக வேணாம், அடுத்து எடுக்க போற பிறவிக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவை. அவ்வளவு ஆரோக்கியமா ஆயிடுவீங்க பாபா நினைக்க. சக்தியினால் ஆயுளும் உங்களுக்கு அதிகமாகும். கரண்ட் கிடைக்க கிடைக்க நம்மளுடைய ஆயுள் நீண்டதா ஆயிடும்ன்றது. அப்புறம் சொர்க்கத்துல போனா 150 வருடம் நம்ம அந்த உடல்லே தான் இருக்கும். அப்புறம் அந்த உடலை விட்டு காட்சி கிடைக்கும் போது வேற ஒரு குழந்தை உடல்ல போயிட்டு அவதரிக்கும். இப்பயும் அதே மாதிரிதான். எவ்வளவு நமக்கு ஆயுள் இருக்கும், பாபா நினைச்சோன்னா ஆயுள் அதிகரிக்கும். அப்புறம் நம்ம டைம் வரும்போது இந்த உடலை விட்டு நம்ம காட்சி கிடைக்கும். அடுத்த உடல் சொர்க்கத்துக்கு போவோம். இப்ப மற்றவங்க மாதிரிலாம் நம்ம இந்த பிறவில இறக்க மாட்டோம். நம்ம காட்சி கிடைக்கும், நம்ம என்ன பதவி அடைய போறோம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம அடுத்த பிறவிக்கு போக போறோம். குழந்தைகள் நினைவு செய்யறாங்க என்றால் பாபாவும் சர்ச் லைட்டு தருவார்.
குழந்தைங்க நினைக்கிறாங்கன்னா பாபாவும் வழி கொடுக்குறாரு. நம்ம நினைச்சாதான் அவர் வழி கொடுக்குறாரு. அதனால அந்த கிருஷ்ணருடைய உதாரணம் காமிச்சிருப்பாங்க. திரௌபதி அப்படியே புலம்பிட்டே இருப்பாங்க. அப்புறமா டக்குன்னு அவங்களுக்கு கிருஷ்ணர் ஞாபகம் வரும்போதுதான் அவரு பின்னாடி நிப்பாரு. பின்னாடி நின்றுட்டு, என்ன உனக்கு பிரச்சனை, எனக்கு நினைச்ச உடனேதான் அவர் வந்து கேட்பாரு. அப்ப அவரை நினைச்சாதான் நமக்கு வழி கிடைக்கும். இனிமையான குழந்தைகள், இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இந்த பாடம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? இது யாரு? எந்த மனிதரும் இந்த பாடத்தெல்லாம் எழுதலை. அவர் தான் அன்னைக்கு முரளியில சொல்லிட்டாரு. நான் வந்து பிரம்மா உடல்ல நானே தான் உட்காந்து எழுதணும்னு வேற சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? அவர் சிவபாபா பிரம்மா பாபாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவரால் கையை எடுத்து எழுத கூட முடியலையா, அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லையா. அப்ப வந்து இவரு அவர் உடம்புல அவதரிச்சு அவர் கை மூலமா இவரு எழுதி இருக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு கடவுள் செய்ய முடியுமா நமக்காக சேவை? இதுக்கு மேல ஒருத்தவங்க செய்யவே முடியாது. அப்ப நம்மளும் சேவை செய்யணும் இல்லையா? அதான் சொன்னாரு. நானே சேவை செய்யறேன், நீங்களும் சேவை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதான் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி தரேன்றத ஃபர்ஸ்ட் உறுதியா நினைவில் வைக்கணும். கடவுள் தான் இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த பிராமணிகள்லாம் சொல்லல, எனக்கு கடவுள் தான் இதை சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு நினைங்க. யாரு இந்த முரளியை சொன்னாலும் அவங்க சொல்றதா நினைக்காதீங்க. கடவுளே என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நினைங்கன்றாரு. ஏன்னா நிறைய பேர் சொல்றவங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. தேகதாரி இந்த ஞானத்தை சொல்லல, சொல்றது கடவுள் தான். சிவபாபா பதித்த பாவனராகவும் இருக்கிறார். கடவுள் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறவரா இருக்கிறாரு. சத்கதி அளிப்பவராகவும் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாருக்குமே நல்ல கதி அளிக்கக்கூடியவரா இருக்கிறார். அவர் தான் எல்லாரும் உலகமே தேடுது. சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ பதிவே தருகிறார். சத்கதினா என்னது? சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுறாரு. அங்க லட்சுமி நாராயணா ஆக்குறாரு. பாபா எவ்வளவு இனிமையானவரா இருக்கிறார், எவ்வளவு அன்போட குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுத்தருகிறார். பாபா தாதா மூலம் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இந்த பிரம்ம பாபா மூலம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? கடவுளை தான் வந்து சொல்லுகிறார். அவர் நம்மளுடைய அப்பா. பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பு செய்கிறார் பாருங்க. மீட்டே பச்சே அது எவ்வளவு இனிமையா கொஞ்சறாரு, நம்மள எவ்வளவு அன்பு கொடுக்குறாரு. எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு கொடுக்காது. ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா? போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, என் காலில் வந்து விழுங்க, போய் நீங்க வந்து மூச்சு அடக்குங்க, ஏதாவது சொல்றாரா? எதுவுமே சொல்றது இல்ல. சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லா இருங்க, விரதம் இருங்கன்னு சொன்னாரா? 3 வேளையும் நல்லா சாப்பிடுங்க, என் நினைவுல மட்டும் சாப்பிடுங்கன்னு தானே சொல்றாரு. உடம்பையும் பாத்துக்கோங்க, குற்றார் உறவினரையும் அன்பா பாத்துக்கோங்க. பற்றுதான் வைக்க வேணாம்னு சொன்னாரு, அன்பா இருக்க வேணாம்னு சொல்லல. அன்பா இருங்க, பற்று மட்டும் வைக்காதீங்க. பற்று வேற, அன்பு வேற. எல்லாரும் இந்த பற்றும் அன்பு ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. பற்றுன்னா எல்லாருக்கூடயும் இருக்கணும். அந்த இவங்க நான் சொல்றதான் கேட்கணும். இந்த என்னோட குழந்தை நான் சொல்றதை கேட்கணும். கேட்கலன்னா எனக்கு கோபம் வரும். இதுதான் பற்று. அது வந்து பற்று. அந்த பற்று மோகத்தினாலதான் நம்ம வந்து பிரச்சனை. ஏன்னா அவங்க எல்லாமே நம்மளால இருக்க முடியாது. இவங்க இல்லைன்னா நான் இருக்க மாட்டாங்க, செத்துருவேன். அதெல்லாம் வந்து பற்று. அந்த பற்று வேணான்றாரு. அன்பா இருங்க. எப்படி கடவுள்னா அவர் வந்து அவருக்கு பற்று கிடையாது, ஆனா அன்பா இருக்கிறாரு எல்லாருனாலும். அந்த மாதிரி அன்பு மட்டும் காட்டுங்க, எல்லாரும் கூட வாழுங்க. ஆனா வந்து யாரையும் புடிச்சு வைக்காதீங்க, யாருனாலையும் பற்று வைக்காதீங்க, அன்பா வாழுங்க. அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, என்னை நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. நினைவு செய்யுங்க, சக்கரத்தையும் நினைவு செய்யுங்க. நான் வந்து இத்தனை பிறவி எடுத்து வந்தேன், ஆரம்பத்துல இருந்து இப்படி நடிச்சேன், அததான் சொல்றாரு. பாபாவின் நினைவில் ஒரேடியாக மனம் மூழ்கிவிட வேண்டும். ஒரேடியா பாபாவே நினைக்கணும். யாரையும் நினைச்சா ஒன்னும் நமக்கு நடக்க போறது இல்லை. அவரை நினைச்சாவது போற வழிக்கு புண்ணியம். ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஒரு கடவுள் மட்டும்தான் நினைக்கணும். ஏனென்றால் பாபாவிடம் இருந்து ஆஸ்தி எவ்வளவு பெரியதாக கிடைக்கிறது. இப்ப பாபாட்ட இருந்து அவ்வளவு கிடைக்குதுங்கும் போது அவர் தானே நினைக்கணும். தன்னைத்தான் இப்ப பார்க்கணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு பாபா மீது எவ்வளவு அன்புன்ட்டு நம்ம பார்க்கணுன்றாரு. எதுவரை நமக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளன. இப்ப பாபா நான் எவ்வளவு நேரம் நினைச்சோம் இன்னைக்கு நாள் ஃபுல்லா. வேற ஏதாவது விஷயத்த நினைச்சிட்டு இருந்தானா? என் புத்தியில வேற ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சா? இன்னைக்கு ஃபுல் டே நான் தெய்வீக குணங்கள் என்கிட்ட இருந்துச்சா, இல்ல நான் வந்து விகார குணங்கள் மட்டும் இருந்துதான்னு செக் பண்ணுவேன். ஏனென்றால் குழந்தைகள், நீங்கள் இப்போது முள்ளிலிருந்து மலராக ஆகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு யோகத்துல இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முள்ளிலிருந்து நீங்க மலராக தூய்மையாக ஆகி கொண்டே செல்வீர்கள். பாபா நினைக்க நினைக்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி நம்மளும் அவரை மாதிரி ஆயிட்டே போகும். மலராக மாறிட்டீங்கன்னா பிறகு இங்க இருக்கவே முடியாது. நம்ம ஆத்மா தூய்மையாச்சுன்னா அந்த உடம்புல இருக்க மாட்டோம், பறந்து பாபாட்ட போயிரும். சொர்க்கம் என்பது மலர்களின் தோட்டமாகும். அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம். ஏன்னா மலராயிட்டா அங்கதான் போகணும். யார் அநேக முட்களை மலராக மாத்துறாங்களோ அவர்களை தான் உண்மையான மனமுள்ள மலர்கள் என சொல்வாங்க. இங்க இருந்துகிட்டே யார் வந்து பாபா சேவை பண்ணி முள்ளெல்லாம் மலரா மாத்துறாங்களோ
அவங்கதான் மனமுள்ள மலர்கள், உண்மையான மனமுள்ள மலர்கள் என்று சொல்லுவாங்க. அவர்கள் ஒருபோதும் யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். யார் மலரா இருக்கிறாங்களோ அவங்க முள்ளு மாதிரி யாரையும் குத்த மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க குணம் அவ்வளோ அன்பா இருக்கணும், அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு 5 விகாரம் இருக்காது. யாரையும் சொல்லால செயலால எண்ணம் செயலால துக்கம் கொடுக்க மாட்டாங்க. கோபம் கூட பெரிய முள்ளாகும் சொல்றாரு. கோபப்படுறது கூட பெரிய முள்ளுன்ற அநேகருக்கு துக்கம் தருவதாகும். இந்த கோபம் எப்படின்னா இருக்கும், செயின் மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தவங்க டென்ஷன் பண்ணி விடுவாங்க, அந்த டென்ஷன் கொண்டு போய் நம்ம குடும்பத்துல குழந்தைங்க காட்டுவோம். அப்படியே அது செயின் மாதிரி போயிட்டு நிறைய பேருக்கு அது துக்கம் தருதுன்றாரு. கோபம்ன்றது, கோப விகாரம் மோசமானதுன்றாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் முட்களின் உலகத்திலிருந்து விலகி மறுகரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம இந்த முள்காடுல இருந்து விலகி இப்ப சங்கமேகத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் இருப்பது சங்கமேகத்தில். எப்படி தோட்டக்காரர் மலர்களை தனியாக வெளியில் எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறாரோ அது போல மலர்களாகி நீங்களும் கூட இப்போது சங்கமேகம் என்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தோட்டக்காரர் மலர்லாம் பூத்துருச்சுன்னா அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வைப்பாராம். அது மாதிரி பாபா நம்மள மலரை எடுத்து தனியா ஒரு பாத்திரம், சங்கமேக பாத்திரத்துல நம்மள வச்சிருக்கிறாராம். பிறகு மலர்கள் நீங்க சுகத்துக்கு சென்றுடுவீங்க. நம்மளெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்காருல, நம்மளாம் அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவோன்றாரு. கலியுக முட்கள் சாம்பலாகிவிடும். நம்மளாம் அப்படியே எஸ்கேப் ஆயிரும். இங்க கலியுகத்துல யார் ஒண்ணும் முள்ளாகவே இருக்கிறாங்களோ, குணங்கள் மாறாம, அவங்க எல்லாரும் சாம்பல் ஆயிடுவாங்கன்றாரு. கடைசியா அதாவது விநாசத்துல அழிஞ்சு போயிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. மாறலைன்னா முள்ளாவே கிடக்குறோம்னா நம்ம இங்கேதான் கிடக்கணும், சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவர் கடைசியில பச்சாதாபம் தான், மலரா மாறிதான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்றாரு. இனிமையான குழந்தைகள், இப்ப அறிவீர்கள், பரலௌகீக தந்தையிடமிருந்து நமக்கு அடிபட்ட ஆஸ்தி இப்போ கிடைக்கிறது. யார் உண்மையில உண்மையான குழந்தைகளாக இருக்கிறாங்களோ, பாப் தாதாவின் மீது முழுமையான அன்பு அவங்களுக்கு இருக்குதோ, அவங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். கடவுள் மேல யாருக்கு முழுமையான அன்பு இருக்கோ அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். நாம் உலகத்தின் எஜமானரா ஆகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பிரம்மா பாபாலாம் அப்படிதான், கிருஷ்ணர் ஆக போறேன்ற அந்த நஷா போதே அவர் முகத்திலே தெரிஞ்சது. வெளியே சொல்ல மாட்டாரு, ஆனா உள்ளுக்குள்ளார அந்த அளவற்ற குஷி அவருக்கு இருந்தது. புருஷார்த்தத்தின் மூலம்தான் உலகத்தின் எஜமானர்களை உருவாக்குறார்கள்ன்றாரு. ஆனா முயற்சி பண்ணாமலாம் நம்ம அப்படியே வாயாலெல்லாம் வடை சுட முடியாது. வாயால நான் லட்சுமி நாராயணலாம் சொல்லிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான பயிற்சி நம்ம செய்யணும் இல்லையா. நம்ம அடிக்கடி அவ்யக்த பரிஸ்தா, நான் பரிஸ்தாவா இருக்கேன், இந்த சும்மானத்துல இருக்கணும், பாபாவை நினைக்கணும். நேற்று சொன்னார்ல, புள்ளியா பாபாவை நினைக்கணும். அப்பதான் நிறைய சக்திகள் நமக்கு. மனசா சேவை செய்யணும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் செய்யாம நான் தேவதை ஆயிடுவேன்லாம் சொல்லி தெரியக்கூடாது. அதனால நம்ம கரெக்டா புருஷார்த்தம் பண்ணாம நம்மளால உலகத்துக்கு எஜமானதான் ஆக முடியாது. புருஷார்த்தத்தின் மூலம்தான் உலகத்துக்கு எஜமானர் உருவாகிறார்கள், வெறுமனே சொல்வதால் அல்ல சொல்லிட்டார் பாபா. வெறுமனே வாயாலதான் உட சுட முடியாது. சும்மா வாயால சொல்லிட்டு நான் லட்சுமி நாராயணன்லாம் சொல்லிக்கிறது இல்லை. உண்மையா செய்யணும், முயற்சி செய்யணும்ன்றாரு. யார் செய்வார்களோ அவர்கள் தான் அடைவார்கள். யார் மிக முக்கியமான குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களுக்கு சதா இது நினைவிருக்கும். யார் முக்கியமான குழந்தைகள், அது கண்டிப்பா பாபா செலக்ட் பண்ணிருப்பாரு, அங்கங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இது ஞாபகம் இருக்கும். எப்பயுமே முயற்சி செய்யணும், பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், முயற்சி பண்ணணும்ன்றது அவங்களுக்கு நினைவு இருக்கும். அதாவது நாம் நமக்காக மீண்டும் அதே சூரியவம்சி சந்திரவம்சி ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கணும்ன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றாரு. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளை, எவ்வளவு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கின்றது. இவை எவ்வளவு பேருக்கு நீங்க போய் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறீங்களோ அவ்வளவு பலன், அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளவு பேரை நீங்க அந்த இதுல சேத்து குழியில தூக்குறீங்க. சேத்துல குழியில போய் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எவ்வளவு பேரை நீங்க காப்பாத்தி விடுறீங்க. அப்ப எவ்வளவு பேருக்கு நன்மை செய்யறீங்கன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அநேகருக்கு வழி சொல்வீர்கள், ஆனால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றார். ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பி கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். நம்ம சும்மாவே அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இந்த முறையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை போய் மற்றவங்க சொல்லணும்ன்றார். ஞான கடல் உங்களுக்கு ரத்தினங்களின் தட்டை நிரப்பி கொடுக்கிறார். ஞான கடலே வந்திருக்கிறார். ஞான ரத்தினங்களை நமக்கு தட்டுல நிரப்பி டெய்லி எவ்வளவு டோஸ் கொடுக்குறாரு. ஒரு தட்டு பிளேட் சாப்பிடறதுக்கு கொடுக்குறாரு. புத்தியெல்லாம் நிரப்புறாரு. இந்த நிரம்பினாலே போதும், புத்தி நிரம்பி போயிடுது, அப்படி செல்வம் சேர்ந்துருது. யார் பிறகு தானம் செய்கின்றனர்களோ அவர்கள் தான் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். யார் இந்த ஞானத்தை போய் மற்றவங்க சொல்றாங்களோ அவங்கதான் எல்லாருக்கும் பிடிச்சவங்களா ஆகிறாங்க. குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் உங்களுக்குன்றாரு. புத்திசாலி குழந்தைகளாக யார் இருக்கிறாங்களோ
அவர்களும் சொல்வார்கள், நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி பெறுவோம், முற்றிலும் கூர்மையாக இருப்போம் என்று சொல்லி சொல்லுவாங்களாம். புத்திசாலி குழந்தைகள் தான் சொல்லுவாங்களாம், நாங்க முழுசா ஆஸ்தி அடைவோம், முழுசா நாங்க பாபாவை நினைப்போம், நாங்க இந்த சரீரத்துல இருந்து விட மாட்டோம், பாபாவை நினைச்சு ஞானத்தையும் ஃபுல்லா படிச்சுட்டு தான் போவோம், ஃபுல் ஞானத்தையும் எடுத்துருவோம், ஃபுல்லா சக்தி அடைவோம், ஃபுல்லா நாங்க குணங்களையும் அடைவோம், பாபாட்ட ஃபுல்லா ஆஸ்தியை அடைஞ்சிட்டு தான் போவோம், கூர்மையா இருப்போம்னு சொல்லி சொல்லுவாங்களாம். உண்மை யாருன்னா புத்திசாலி குழந்தைகள்னு சொல்றாரு. பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு பாபானா கொல்ல பிரியமா இருக்கும். ஏனென்றால் உயிர் மூச்சை அளிக்கும் பாபாவே இப்ப கிடைச்சிருக்கிறார். சும்மாவே சொல்லுவாங்க, சுவாசத்திலையும் நினைக்கணும் அப்படின்னு பக்தியிலே சொல்லுவாங்க. சுவாசம் நீதான் அப்படின்லாம் உருகி உருகி பக்தர்களே இருக்கிறாங்க சிவனுக்கு. அப்பேற்பட்டவர் கிடைச்சிட்டாருன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உயிர் மூச்சை அளிக்கும் பாபாவே கிடைச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம்! ஞானத்தின் வரதானத்தை அது போல தருகிறார். அதன் மூலம் நாம் எதிலிருந்து எதுவாக மாறிடுகிறோம். தினம் தினம் வரதானத்தினால வளர்க்கிறாரு நம்ம. ஒரு வரதானத்தையும் கொடுத்து நீதான் அது, நீதான் அது அப்படின்னு அது மாதிரி கொடுக்குறாரு. அதுல இருந்து நம்ம எப்படி ஆயிரும்? எதுல இருந்து என்னவாக ஆயிட்டோம்? நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நான்லாம் ஒரு வேஸ்ட், நான் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா பாபா என்ன சொல்றாரு, நீ நீ இந்த மாதிரி ஆகுவாயாக அப்படின்ட்டு தினம் தினம் வருதான். சக்திசாலி ஆகுத, பிரம்மா பாப் சமான் சக்திசாலி ஆகுத அப்படின்னு தினம் தினம் வரதானம் கொடுத்து நம்மளை எப்படி ஆக்குறாரு. பூஜைக்குரிய சொரூபம் ஆகுக அப்படின்னு வரதானம் கொடுக்குறாரு. அந்த வரதானம் நான் தான் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி நம்ம ஆயிரும் இல்லையா? திவாலான நிலையில இருந்து மிக மிக செல்வந்தராக இப்போது ஆகிவிடுகின்றோம். எப்படி நம்ம ஏழையா கடந்தோம், நம்மள மிகப்பெரிய செல்வந்தரா, ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டா மாத்துறாரு. பிரம்மகுமாரிஸ்னா யாரு? அவங்களுடைய அப்பா யாரு? சிவபாபா. அப்ப நம்ம வந்து ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டு. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, ஆனா நம்ம புத்தியில அவ்வளவு ஸ்டோரா இருக்கு இல்லையா? எடுக்க போற அத்தனை பிறவிகளுக்கும் அவ்வளவு செல்வத்தை நம்ம இப்ப சேர்த்துட்டு போறோம். அந்த அளவு நம்ம கஜானாவை நிரப்பி விடுகிறார். எந்த அளவு நம்மளுடைய புத்தி என்ற கஜானாவை நிரப்பிடுறாரு பாருங்க. எவ்வளவு ஜோலி, அதாவது பாடுவாங்க, பம்பம் போலே ஜோலி பம்பம் போலே அப்படின்னு சொல்லி சங்கரர் பாடுவாங்க. உண்மையில இதுதான், அவர் தான் நிரப்புறாரு. எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு அன்பு உங்களுக்கு இருக்கும், கவர்ச்சியும் ஏற்படும். பாபா நினைக்க நினைக்க அவ்வளவு அன்பு உங்கள்ட்ட இருந்து போகும். உங்களை பார்க்கவே எல்லாருக்கும் கவர்ச்சி ஏற்படும்ன்றாரு. உங்கள்கிட்ட ஈர்க்கப்பட்டு வருவாங்கன்றாரு. ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடும் இல்லையா? ஊசி சுத்தமா இருக்கனாலே அந்த ஊசி மேக்னெட் பக்கம் அப்படியே காந்தம் பிடிச்சி இழுத்துரும் இல்லையா? பாபாவின் நினைவினால் கரை நீங்கி கொண்டே போகும். பாபா நினைக்க நினைக்க உங்க ஆத்மால இருக்கிற துரு நீங்கிட்டே போகும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களை ஏசினாங்களோ திட்டினாங்களோ எல்லாம் காலில் வந்து விழுவாங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து பூஜை இப்ப யாரெல்லாம் உங்களை திட்டுறாங்களோ அவங்க எல்லாம் துவாபரகத்துல இருந்து பக்தர்கள் உங்களுக்கு மாலை போடுவாங்க, கோயில்ல போய் மாலை போடுவாங்க. அதுக்குதான் இப்ப நம்மள வந்து பிகே ஆன பிறகு நம்மளை திட்டிட்டு இருக்கிறாங்க பின்னாடி. அதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டா எனக்கு மாலை போடுறாங்கன்னு நினைச்சுக்கணும். அது யாரெல்லாம் திட்டுறாங்களோ அது குரூப்பா சேர்ந்து யாரு திட்டுறாங்களோ அவங்களாம் குரூப்பா கோஷம் பஜனை பாடுவாங்களாம் கோயில்ல வந்து. அதனால குரூப்பா சேர்ந்து திட்டுறாங்க, கவலைப்படாதீங்க. குரூப்பா எனக்கு வந்து பஜனை பாடுறாங்கன்னு நினைச்சுட்டாங்க. எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் இங்க நடக்குது. அதனால ஒரு பாபாவை தவிர வேற யாருடைய நினைவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க ஆத்மா வந்து தூய்மையாகணும்னா ஒரு பாபா தான் நினைக்கணும். எப்படி மனைவிக்கு கணவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது. ஒரு மனைவி கணவன் விட்டு இருக்கவே மாட்டாங்க. அவர் எப்ப வருவாரு, வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா அவ்வளவு அன்பு பற்று வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கூட இப்போது நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது இல்லையா? இப்ப நமக்கும் சிவபாபாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு அன்பு அவர் மேல இருக்கணும். நிச்சயதார்த்தத்தின் குஷி குறைந்து விடுகிறதா என்ன? இப்ப யாருக்கா ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? கல்யாண காலை வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா? முகத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க, எல்லாம் கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க, கல்யாண காலையே உனக்கு வந்துருச்சுன்னு. அப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? சாதாரண லௌகீகத்துல அந்த பொண்ணு அப்படி இருக்கும். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருக்குது, உங்க குஷி குறைஞ்சிருதா என்ன கேக்குறாரு. சிவபாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்னோட நிச்சயதார்த்தம் ஆகியிருக்குது. திரும்ப திரும்ப பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்னோட நிச்சயதார்த்தம் ஆகியிருக்குது. பிரம்மாவோட நிச்சயதார்த்தம் ஆகல, என்னோடதான் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு. நீங்க புள்ளி, நானும் புள்ளி. ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கிறோம். சிவன் வந்து பார்வதி சந்திச்சிருக்கிறாரு, பார்வதி கூட்டு போக வந்திருக்காரு. அப்ப நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காரு இல்லையா? நிச்சயதார்த்தம் உறுதி ஆகிவிட்டது என்றால் பிறகு அவருடைய நினைவுதான் வந்து கொண்டிருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, தரகர் இடைத்தரகர் பிரம்மா பாபா, அவர் மூலமா தான் நமக்கு சிவன் கிடைச்சாரு. தரகரை நினைக்க கூடாது இல்லையா? இப்ப நிச்சயதார்த்தம் ஆனோன்னு யாரும் நினைக்கணும்? மணமகனை தான் நினைக்கணும். அவரோட நினைவுதான் வந்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு.
பாபா இப்போது புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளை கவனக்குறைவாக இருந்து விடாதீங்க. மாயா ஏமாத்தும், அட்டென்ஷனோட இருங்க. சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். பாபா நினைக்கணும் சுயதர்சன சக்கரதாரி ஆகணும். கடந்து வந்த பாதைய பாபா சொல்லியிருக்கிறாரு. நீங்க சத்தியோகத்துல எப்படி இருந்தீங்க, திரேதாயுகத்துல எப்படி இருந்தீங்க, துவாபரயுகம் கலியுகத்துல இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு சுரூபத்தையும் நினைச்சீங்க. அனாதி, ஆதி, பூஜைக்குரிய ஸ்வரூபம், பிராமண ஸ்வரூபம், பரிசுதா ஸ்வரூபம். இதுதான் சுயதர்ஷினி சக்கரதாரி. இதை நீங்க சுத்திட்டே இருங்க. லைட் ஹவுஸ் ஆகுங்கள்னு சொல்றாரு. லைட் ஹவுஸ்னா எல்லாருக்கும் வழிகாட்டி ஆகுங்க. சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதற்கான பயிற்சி நல்லபடியாக ஆகிவிடுமானால் பிறகு நீங்கள் ஞான கடல் போல ஆகிவிடுவீர்கள். பாருங்களேன், நீங்க இந்த சுயதர்ஷன சக்கரத்தை ஒழுங்கா சுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 தடவைன்னு சொல்லியிருக்காரு பாபா. எத்தனை தடவைனாலும் நம்ம சுத்தலாம். ஆனா நீங்க அதை சரியா சுத்திட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஞான கடல் மாதிரி ஆயிடுவீங்க. பாபா சமன் ஆயிடுவீங்க, சிவபாபா மாதிரி ஆயிடுவீங்கன்றது. எப்படி மாணவர்கள் படித்த ஆசிரியராக ஆகிடுவீங்கன்றனர் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களும் போய் ஆசிரியர் தொழில் பண்ண போயிருவாங்க. அதே மாதிரிதான் நீங்களும். உங்களுடைய தொழிலே இதுதான். இப்ப நீங்க நல்லா படிச்சீங்கன்னா சிவபாபா மாரி ஆயிரலாம்ன்றார். அவர் தானே ஆசிரியர், அவர் மாதிரி நம்ம ஆயிடலாம். அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரியா இப்ப ஆக்குங்க. உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன் இல்லையா, நீங்க போய் மத்தவங்க கத்து கொடுத்து சுயதர்ஷன சக்கரதாரியா ஆக்குங்கன்றாரு. அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணியா ஆவீங்கன்னு சொல்றாரு. அதனால பாபா எப்போதும் குழந்தைகளிடம் இப்ப கேக்குறாரு, சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி அமர்ந்திருக்கிறீங்களா? இப்ப உட்கார்ந்து இருக்கும் போதே புத்தியில சுயதர்ஷன சக்கரம் சுத்துதான்னு கேக்குறாரு. நீங்க உங்களுக்கு அந்த நினைவு வருதா? அனாதியில நான் புள்ளியா இருந்தேன், ஆதியில தேவதையா இருந்தேன், அதுக்கப்புறம் பூஜைக்குரிய ஸ்வரூபம் எனக்கு துவாபரகத்துல இருக்கு, அடுத்து நான் பிராமணனா இப்ப பாபா கிடைச்சிருக்காரு, அடுத்து நான் பரிஸ்தாவா ஆகிட்டு இருக்கிறேன், பரிஸ்தாவா ஆகி பறந்து பிரம்ம பாபா கூட போயிருவேன். இது உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே புத்தியில ஓடி இப்பயே பாபா நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும் போதே அது புத்தியில ஓடுதான்னு கேக்குறாரு. பாபாவும் சுயதர்ஷன சக்கரதாரி இல்லையா? இந்த பிரம்மா பாபா கூட சுயதர்ஷன சக்கரதாரி தானே. பாபா வந்திருக்கிறார் இனிமையான குழந்தைகளாகி உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக. சிவபாபாவே வந்துட்டார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக. குழந்தைகளாகி நீங்கள் இல்லாமல் எனக்கும் கூட ஓய்வற்ற நிலையாகி விடுகிறது. இப்ப நம்ம இல்லாம பாபாவுக்கு போர் அடிக்குதான், அவருக்கே பிடிக்கலையா, எனக்கும் கூட ஓய்வற்ற நிலையாகி விடுகிறது. எப்போது சமயம் வருகிறதோ ஓய்வற்ற நிலை ஆகி விடுகிறது. சரி, இப்போது நாம் போக வேண்டும். இப்ப டைம் வந்துருச்சா, உடனே நம்மளும் கூப்பிடுறோமா, அதனால அவர் வராராம். இப்போது நாம் போக வேண்டும். குழந்தைகள் மிகவும் அழைக்கிறாங்க. அதிக துக்கத்தில் உள்ளனர். இரக்கம் வருகிறதாம் பாபாவுக்கு, சிவபாபாவுக்கு கருணை வருதான். குழந்தைகள் கூப்பிடுறாங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்கன்னு ஓடி வராரு. இப்போது குழந்தைகள் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்ப நம்மளை கூப்பிடுறாரு, வாங்க வீட்டுக்கு போகலாம். 5000 வருஷம் ஆச்சு நடிக்க வந்து, உடலா எடுத்து நடிச்சீங்க. அந்த உடல் தான் நானு, அந்த வீடுதான் என்னது, இந்த உறவினர்கள்லாம் என்னுடைய என்னன்னு நினைச்சு ஏமாந்தீங்களே. அடுத்த பிறவி எடுத்து திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு இந்த கடைசி பிறவிலையும் ஏமாந்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடாரு. பிறகு அங்கிருந்து நீங்கள் தாங்களாகவே சுகதாமத்திற்கு செல்வீர்கள். திரும்ப இந்த நாடகம் திரும்ப நடக்கும்ன்றாரு. திரும்ப நம்ம வீட்டுல இருந்து கீழே இறங்கி சொர்க்கத்துக்கு நடிக்க போயிருவோன்றாரு. அங்கே நான் உங்களுக்கு துணையாக வரமாட்டேன், ஆனா வீடு வரைக்கும் நான் வருவேன், அதுக்கப்புறம் நீங்களே இறங்கி ஓடிடுவீங்க, உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களாதான் ஓடி போய் நடிக்க போறீங்க, அப்புறம் என்ன திட்டுறீங்கன்றாரு. எதுக்கு இந்த உலகம், எதுக்கு இந்த வாழ்க்கை, சிலர் இப்படிலாம் பேசுவாங்க. எதுக்குதான் இந்த கடவுள் இதெல்லாம் படைச்சாரோ. பாபா சொல்றாரு, நீங்களே தான் இறங்கி ஓடி போறீங்க சொர்க்கம் அழகா இருக்குன்னு பார்த்து நடிக்கிறதுக்காக. தேவதையா நடிக்க தங்க மாளிகை எல்லாம் பார்த்த உடனே ஓடி போயிடுறீங்க, அப்புறம் நான் கூட அங்க வரமாட்டேன்றார். தனது மனநிலையின் அனுசாரம் ஆத்மா சென்றுவிடும். ஆத்மாக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்கோ அந்த டைமுக்கு ஆத்மா போயிரும் நடிக்கிறதுக்குன்றார். குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த நஷா போதை இருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு இந்த போதை இருக்கணும். நான் யாரு, நான் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற போதை இருக்கணும். எனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க, நான் இறை மாணவன், எனக்கு கடவுளே பாடம் எடுத்துட்டு இருக்காரு, நான் படிச்சுட்டு இருக்கிறதே ஆன்மீக யூனிவர்சிட்டி, நாம் இறை மாணக்கர்கள், நாம் மனிதன் தேவதையாக அல்லது உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த போதை இருக்கும். இதனால் நாம் அமைச்சரவையின் துறைகள் அனைத்திலும் பாஸ் ஆகி விடுகிறோம். ஆரோக்கியத்திற்கான கல்வியும் இப்போது கற்கிறோம். பண்புகளை சீர்திருத்தற்கான ஞானத்தையும் இப்போது கற்கிறோம். நமக்கு ஒரே டைம்ல ஆரோக்கியம் அடையிறோம், ஆரோக்கியத்தினால கல்வி கிடைக்குது, நமக்கு பண்புகளை சீர்திருத்திக்கிறோம். முன்னாடி எப்படி இருந்தா இப்ப நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம். சுகாதார அமைச்சகம், நில அமைச்சகம், கட்டட அமைச்சகம் அனைத்தும் இதில் வந்து விடுகின்றன. பாபா அமைச்சரவையின் எல்லா துறைகளும் இதுல வந்துருது, இதுல நீங்க பாஸ் ஆயிடுறீங்க.
சுகாதார அமைச்சகம் வந்துருது, நில அமைச்சகம் வந்தது, கட்டட அமைச்சகம் எல்லாமே இதுல வந்துருதுன்றாரு. இனிமேல இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறார். எப்போது ஏதேனும் சபையில் சொற்பொழிவு செய்கிறீர்களோ அல்லது யாருக்காவது புரிய வைக்கிறீங்களோ அப்போது அடிக்கடி சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிஞ்சுக்கிட்டு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. இதை மட்டும் சொல்லுங்க, அடிக்கடி இதையே சொல்லுங்க. ஏன்னா அவங்க அதாவது நம்ம சொற்பொழிவு பண்றோம்னு விதவிதமா நம்ம புரிய வைக்கும் போது நம்ம எப்பயுமே சொல்ற விஷயம் என்னன்னா, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்க சொல்லுங்க. இந்த நினைவின் மூலம்தான் உங்கள் பாவங்கள் விநாசமாகும், நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். அடிக்கடி இந்த நினைவை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். ஆனால் எப்போது நீங்களும் பாபா நினைவில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் மத்தவங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரியும்ன்றாரு. நம்மளே நினைக்கல, நம்மளே பாபா சொன்னது எதையும் செய்யல, போய் மத்தவங்க மட்டும் பண்டிதர் மாதிரி சொல்லிட்டு இருந்தா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? அது அப்புறம் சொல்ல வேண்டியது, நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? நம்மளே தாரணையில 0%. மத்தவங்க போய் சொன்னா எப்படி கேட்பாங்க? இவ்விஷயத்தில் குழந்தைகளுக்கு அதிக பலவீனம் இருக்கிறது. அதாவது இவங்களே எதுவும் செய்ய மாட்டாங்க, அதான் பலவீனம் இருக்குன்றாரு. உள்ளுக்குள் குழந்தைகளாக உங்களுக்கு குஷி இருக்கும், நினைவில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான தாக்கமே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பாபா நினைவுல இருந்தாதான் நமக்கு ஒரு இதுவே வரும், ஒரு உற்சாகமே வரும் பாபா பத்தி சொல்லணும்ட்டு. அப்ப போய் புரிய வைப்பதற்கான தாக்கமும் இருக்கும்ன்றார். நீங்கள் பேசுவது அதிகம் இருக்கக்கூடாது, ஆனா போய் வளவளன்னு பேசக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல யாருக்கும் வளவளன்னு பேசுறது பிடிக்கல. அப்படியே நச்சு நச்சுன்னு சொல்லுங்கன்றாங்க. இதை பேச வந்த பாயிண்ட டப்புன்னு சொல்லுங்க, எதுக்கு வளவளன்னு பேசுறீங்கன்றாங்க. பிடிக்க மாட்டேது யாருக்கும். அதனால நம்ம அதிகமா பேசக்கூடாதுன்றாரு. ஆத்ம அபிமானியாகி கொஞ்சம் புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நன்கு பதின்றாரு. பாபா நினைவுல ஆத்ம உணர்வுல கொஞ்சம் பாயிண்ட் சொன்னா கூட அவங்களுக்கு நல்லா பதியுன்றாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளை நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். பாபா இப்ப நமக்கு சொல்றாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க. அத போய் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மனசுல என்ன வரும்? கவலைதான் வரும், மனசு ஸ்திதியை குறைச்சி விட்டுரும். நம்ம பாபா உயர்ந்த ஸ்திதியில இருக்க சொல்றாரு, பரிசாவா பறக்க சொல்றாரு. நம்ம மலையை உடைக்கிறோம்ட்டு முடிஞ்சு போன விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஆத்மா பேட்டரி லோவாயிடும். இப்போது முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள்ன்றாரு. இப்ப நீங்க மாறுங்க, உங்களை நீங்க மாத்திக்கங்கன்றாரு. தான் நினைவு செய்வதை மற்றவர்கள் சொல்லி கொண்டே இருப்பார்கள். பாபா வருங்க திட்டுறாரு, நீங்க நினைக்கிறதே எல்லாம் மத்தவங்க மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஞானத்தை போய் மத்தவங்க சொல்றவங்க கூட ஃபர்ஸ்ட் நம்ம அதை தாரணை பண்ணணும், நம்ம அதை பாபா நினைவு செய்யணும் இல்லையா? அதை செய்யாம பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏமாற்று செல்லுபடி ஆகாது. இந்த மாதிரி ஏமாத்துறது கண்டிப்பா பாபாவுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒண்ணுமே ஃபாலோ பண்ணாம மத்தவங்க சொல்றது அது செல்லுபடி ஆகாதுன்றாரு. உள்ளுக்குள் மனம் நிச்சயமாக அரித்து கொண்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனசு அரிக்கும். ஐயோ நம்மளே பாபா ஒழுங்கா நினைக்கலையே, மத்தவங்க மட்டும் முறையில நம்ம படிக்கிறோம் சொல்றோம், ஆனா நம்ம ஒழுங்கா நினைக்கலையேன்ட்டு அரிக்கும் மனசுன்றார். பாபாவிடம் முழு அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடப்பதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பாபா மேல அன்பு இருந்தா தானே நம்ம ஒழுங்கா அந்த ஸ்ரீமத் படி நடப்போம், இல்லைன்னா ஒழுங்கா நடக்க மாட்டோம்ன்றாரு. எல்லையற்ற தந்தை போலவோ வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. இந்த மாதிரி பாடம் யாராவது எடுப்பாங்களா? இந்த மாதிரி எல்லையற்ற ஃபாதர், கடவுளை மாதிரி வேற யாருமே கிடையாது. அவர் மாதிரி யாருமே சொல்லி தர முடியாது. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளை இந்த பழைய உலகத்தை இப்போது மறந்துடுங்கள். பாபா சொல்றாரு, இந்த உலகம் புதுசா இருந்தது, அப்ப உங்களை நான் அனுப்பிச்சு வச்சேன் போய் நடிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அது ரொம்ப மோசமாயிடுச்சு, இனிமேலும் இந்த உலகம் தாங்காது, ஐசியூல இருக்குது. இப்ப இந்த உலகத்தை மறந்துடுங்கன்றார். கடைசியில இவை அனைத்தையும் மறந்தே ஆக வேண்டும். அன்ட்டு மெதி சோகாது, கடைசி நேரத்துல எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போகணும்ன்றாரு. எதை புடிச்சு வச்சுட்டு போறோம்? கையில என்ன வீடு வாசல் சொத்து என்னென்ன இந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டா போறோம்? எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் வெறும் கையோட தான் போகணும். ஆத்ம தனியாதான் போகணும். அதனால எல்லாத்தையும் மறந்துடுங்கன்றாரு. புத்தி தன்னுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் மீது ஈடுபட்டு விடுகின்றது. இப்ப நமக்கு நம்ம எப்பயே பாபா நம்மள புத்திய என்ன பண்ணிட்டாரு, டைவர்ட் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம இங்க இருக்கிற விஷயத்த நம்ம யோசிக்கிறது இல்லை. எப்பயுமே பரந்தாமோ சொர்க்கம் இதையேதான் நினைச்சிட்டு இருக்கணும். பாபாவை நினைவு செய்தே பாபாவிடம் சென்றுவிட வேண்டும். பாபா நினைச்சே என்ன ஆயிடும், ஒரு நேரம் வரும், உடலை விட வேண்டிய நேரம் வரும், உடலை விட்டு பாபா கிட்ட போயிருவோம். பாபா நினைவுலயே அந்த சரீரத்தை விட்டு குஷியா சிரிச்சுக்கிட்டே போகணும். அதுதான் நம்மளோட ஏமா இருக்கணும். நான் பிறந்தது கூட சாதாரணமா இருக்கலாம், நான் சாகிறது சரித்திரமா இருக்கணும். பாபா நினைவுல நான் சரீரம் விடணும். பதித்த ஆத்மாவா செல்ல முடியாது. தூய்மையற்ற ஆத்மா பரந்தாமத்துக்கு போக முடியாது, பாபா கூடயும் போக முடியாது.
நான் இங்க எதுவும் மாற மாட்டேன், பாபா சொல்றது எதையும் செய்ய மாட்டேன். ஆனா நான் கடைசியில பாபா வந்து என்ன கூட்டின்னு போனா என்ன அர்த்தம் அது? அதெல்லாம் பாபா வந்து கூட்டிட்டு போக மாட்டாரு. நம்ம தூய்மையானதான் பாபா நம்மள கூட்டிட்டு போவாரு, கூடவே கூட்டிட்டு போவாரு. சரீரம் விடும்போது நம்மள கூட்டிட்டு போயிடுவார். அதுவே பாவன ஆத்மாக்களின் வீடு. அது வந்து தூய்மையான ஆத்மாக்களின் வீடு பரந்தாம. அங்க போனோம்னா தூய்மையானதான் ஆத்ம உணர்வுல போனாதான் போக முடியும். இங்க இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு நான் வந்து உடம்போட தான் வருவேன், இந்த வீடு வாசல் தான் தூக்கின்னு தான் வருவேன்னு பாபா விட மாட்டாரு. நம்ம ஆத்மாவை தான் அங்க போனோம். இந்த பற்று இருந்தா கூட நம்ம தூய்மையாட்டுறாங்கன்னு நேற்று சொல்லிட்டாரு. குழந்தைங்க மேல பற்று, உறவினர்களை நினைச்சுக்கிறது, இதுவே தூய்மையற்ற தன்மைன்னு சொல்லிட்டாரு. பற்று கூட வைக்க கூடாதுன்ட்டாரு. அதுவே தூய்மை இல்ல. நீங்க யாரையோ நினைக்கிறீங்கன்னா அது தூய்மையற்ற தன்மைன்ட்டாரு. என்னதான் நினைக்கணும், என்ன நினைக்காம நீங்க யாரையாவது நினைச்சீங்கன்னா நீங்க தூய்மையற்ற ஆத்மான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி நம்ம பறந்தாம போக முடியும்? அதனால அது தூய்மையான ஆத்மாக்களின் வீடு. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. இந்த உடம்பு 5 தத்துவங்களால் ஆன உடம்பு. 5 5ஓட கலந்தோம். அதான் எரிச்சோன்னா அந்த அஸ்தியை கொண்டு போய் தண்ணியில கலந்துருவாங்க. ஏன்னா 5 தத்துவங்களோட கலக்கணும். இதே மண்ணுல புதைச்சா அது வந்து 5 தத்துவங்களோட கலந்துரும். ஆக 5 தத்துவங்கள் இங்கே இருப்பதற்காக தான் இருக்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இந்த 5 தத்துவம் நம்மள என்ன பிடிச்சி இழுக்குது இங்க. அதனால ஏன்னா நம்ம 5 தத்துவாலான உடம்பு இல்லையா, இந்த ஆத்மாவை பிடிச்சி அது இருக்குது. ஆனா ஆத்மாவுடைய இடம் வந்து பரந்தாமன் தான். ஆனா இது இங்க வந்து மாட்டிச்சு. இங்க நம்மளை பிடிச்சி இழுக்குது ஆத்மா வந்து ஆத்மாவை வந்து இந்த 5 தத்துவம் இழுக்குதுன்றாரு பூமி பக்கம். அதனால இதுல இருந்தெல்லாம் உடலை வந்து எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனசை வந்து புத்தியே எடுத்துருங்கன்றாரு. உடம்புல இருந்து 5 தத்துவங்கள் இருந்து மனசு புத்தியே எடுத்துருங்கன்றாரு. ஏனென்றால் ஆத்மா இதை சொத்தாக எடுத்துக்கொண்டுள்ளது. இப்ப ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஆஸ்தின்றாரு. இப்ப பாபா கிட்ட நம்ம பாடம் படிக்கிறோம் இல்லையா, பாபா கொடுக்குற ஆஸ்தி தான் இந்த உடம்பு. எல்லாமே அவர் கொடுக்கறதுதான். இந்த மூச்சு விடுறதெல்லாம் கூட எல்லாமே பாபா கொடுத்த சொத்து தான். அவர் போட்ட பிச்சையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஃபுல் பிறவியும் அவர் கொடுத்த அந்த சொத்து தான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இப்போது இதன் மீது வைத்த மோகத்தை விட்டு வீட்டுக்கு சென்றிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்க இந்த உடம்பு மேல வச்ச மோகம் பற்று எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடணுன்றாரு. அங்கோ இந்த 5 தத்துவங்களே கிடையாது. அந்த பரந்தாமத்துல 5 தத்துவங்கள்லாம் கிடையாது. சத்தியுகத்துல கூட சரீரம் யோக பலத்தினால்தான் உருவாகுது. சொர்க்கத்துல கூட சரீரம் இந்த மாதிரி இருக்காது. இங்க இந்த 5 தத்துவங்களாலான உடம்பு வந்து சாதாரணமா இருக்குல்ல, அங்க வந்து யோக பலத்தினால சரீரம் உருவாகும். அப்படியே நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நிரோகி உடலா இருக்கும், ஆரோக்கியமான உடலா இருக்கும். சதோபிரதான இயற்கை உள்ளது. அங்க வந்து சொர்க்கத்துல சதோபிரதான இயற்கை தான் இருக்கு. அதனால் ஈர்ப்பதில்லை, துக்கம் ஏற்படுவதில்லை. அந்த இயற்கை நம்மளை ஈர்க்காது, துக்கமும் நமக்கு கொடுக்காது. இவை புரிந்து கொள்வதற்கான மிகவும் நுட்பமான விஷயங்களாகும் சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல இயற்கை சதோபிரதானமா இருக்கிறதுனால நம்ம நம்ம அதன் மேல ஈர்ப்பு நமக்கு போகாது, நமக்கு துக்கமும் வராதுன்றாரு. அங்க வந்து இந்த மாதிரி நெருப்பு பத்திருச்சு, இயற்கை வந்து பயம் கொடுத்தாது. அங்க புயல் அடிக்காது, வெள்ளம் வராது, அந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்காது. இங்க 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவே ஈர்க்கின்றது. இங்க 5 தத்துவமும் நம்மள வந்து ஈர்க்குதுன்றாரு. அதனால் சரீரத்தை விடுவதற்கான மனமே இருப்பதில்லை. இந்த உடம்பே புடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால இந்த உடம்ப விடுறது கூட நமக்கு மனசு இல்லைன்றாரு. இந்த வயசானவங்க பாருங்க, சரீரத்தை விட மாட்டாங்க, ரொம்ப நாளும் இழுத்துட்டு கிடக்கும். ஏன்னா அவங்களுக்கு போக மனசே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 5 தத்துவம் அவங்கள ஈர்க்குது. இல்லை என்றால் இதில் இன்னும் கூட குஷி அடைய வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாவனமாகி சரீரத்தை அப்படியே விட்டு விடுகிறது. இப்ப நம்ம தூய்மை ஆகிட்டோம்னா ஆத்மா இருக்க பிடிக்காது. ஏன்னா அது தூய்மையா இருக்குல்ல ஆத்மா, அது சொர்க்கத்துலதான் அது வந்து நடிக்க விரும்பும். இங்க கலியுகமே பிடிக்காது ஆத்மாவுக்கு. அது தூய்மை ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த உடம்பு கூட பிடிக்காது. ஏன்னா உடம்புல ஒரே நோய், ஒரே இந்த எப்படி இருக்கு இந்த உடம்பு அதுக்கு பிடிக்காது. அதனால விட்டுட்டு அதுவே போயிடும். அப்படியே நம்ம விட்டுடுவோன்றாரு. கடைசியில தூய்மை ஆயிட்டோம்னா இந்த உடம்பே நமக்கு பிடிக்காது, விட்டுடுவீங்கன்றாரு. வெண்ணெயில இருந்து முடி வெளிவருவது போல நீங்க இந்த உடலை விட்டு போயிருவீங்க. எப்படி வெண்ணெயில ஈஸியா முடி தெரியும் இல்லையா, அப்படியே எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம ஆத்மா இந்த உடம்பை விட்டு ஈஸியா போயிருவோன்றார். ஆக சரீரத்துல இருந்து அனைத்து பொருட்கள் இருந்தும் மோகத்தை முற்றிலும் நீக்கி விட வேண்டும். ஆனா கடைசியா போனோம்னா இப்போ நம்ம அந்த பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், இங்க எதுவுமே இந்த உலகமே வேண்டாம், அந்த மாதிரி அந்த பற்றெல்லாம் எடுத்துட்டே வரணும். அப்பதான் கடைசி நிலை வரும்போது ஈஸியா போயிடலான்றார். இல்லைன்னா கடைசியா போறதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும். இதனுடன் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்றாரு. இந்த உடம்பு, இந்த உலகம், இது கூட நமக்கு எந்த தொடர்பும் இப்ப கிடையாது. அவ்வளவுதான் நாம் போகிறோம் பாபாவிடம். இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி செய்யுங்கன்றாரு.
அவ்வளவுதான். நமக்கும் இங்க இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம பாபாட்ட போயிட்டு இருக்கிறோம். இவ்வுலகில் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தயார் செய்து முன்கூட்டியே அனுப்பி ஆயிடுச்சுன்னு சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணுங்கன்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற பெட்டி படுக்கையெல்லாம் நம்ம தயார் பண்ணி முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம். கூடவோ செல்லவே முடியாது. மற்றபடி ஆத்மாக்கள் தான் செல்ல வேண்டும். பாருங்க, எதுவுமே நம்ம கூட வராது. ஆத்மா தான் போகணும். சரீரத்தையும் இங்கேயே விட்டாயிட்டு, உடம்ப கூட இங்கேயே விட்டுணும். பாபா புதிய சரீரத்தின் சாட்சாத்காரம் செய்வித்துள்ளார். கடைசியா அதெல்லாம் நடக்கும். கடைசியா இந்த உடம்பு நம்ம கூட வராது. நம்ம ஏற்கனவே பெட்டி படுக்கைகள்லாம் தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கூடவே நம்ம போக முடியாது. இந்த கூடவே எடுத்துட்டு போக முடியாது. நம்ம மட்டும்தான் போகணும். பாபா காட்சி காட்டுவாரு. சரீரத்தினுடைய காட்சி, புது உலகத்தினுடைய தேவதையோடைய காட்சி காட்டுவாரு. அதுதான் நம்மளுடைய உடம்பு. அங்கதான் நம்ம போகணும். அப்படின்னு எல்லா காட்சியும் கிடைக்கும்னு சொல்றாரு. வைடூரியங்களின் மாளிகை கிடைத்துவிடும். வைடூரியங்களின் மாளிகை நமக்கு கிடைச்சிடும். அது போன்ற சுகதாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துக்கு போனோம்னா எவ்வளவு முயற்சி செய்யணும். களைத்து போக கூடாதுன்றாரு. இரவும் பகலும் அதிக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். இப்ப களைச்சு போயிடாதீங்க. எவ்வளவு பாபா நினைக்கணுமோ அவ்வளவு நினைங்க. அதனால பாபா சொல்றாரு, உறக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளை என்னைய மட்டும் நினைவு செய்யுங்க. இப்ப உறக்கத்தையே வெல்லக்கூடிய குழந்தைகள் நீங்க பாபா மட்டும் நினைங்க. மேலும் விசாசாகர் மந்திரம் செய்யுங்க. கேட்ட முரளிய சிந்தனை பண்ணிட்டே இருங்கன்றார். டிராமாவின் ரகசியத்தை புத்தியில் வைப்பதால் புத்தி முற்றிலும் குளிர்ந்து விடும் பாபா சொல்றார். இப்ப டிராமாவுடைய ரகசியத்தை நீங்க ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா புத்தி அப்படியே குளிர்ச்சி ஆயிடும். மகாரதி குழந்தைகள் என்றால் ஒருபோதும் ஆட மாட்டார்கள். சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் அவர் பாதுகாப்பும் செய்வார். மகாரதிகள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, மகாவீர் மாதிரி இருப்பாங்க. சிவபாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா அவர் பாதுகாப்பும் செய்வார். பாபா குழந்தைகளாகி உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் தானம் இப்போது கொடுக்கின்றார். பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவிச்சு சாந்தியின் தானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு சாந்தியின் தானம் கொடுக்கணும். பாபா இப்ப நம்மள துக்கத்துல இருந்து தூக்கிட்டாரு. இப்ப அமைதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுமாதிரி நம்மளும் மத்தவங்களுக்கு அமைதி கொடுக்கணும். இது உங்களுடைய எல்லையற்ற சாந்தின்னு சொல்றாரு. அதாவது யோக பலம் மற்றவர்களையும் முற்றிலும் சாந்தமாகிவிடும். நம்ம யோகா பண்ண நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே குளிர்ச்சி ஆயிடுவாங்கன்றாரு. உடனே தெரிய வரும், இவர் நம்முடைய வீட்டை சேர்ந்தவரா இல்லையா. அப்போ உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும், யார் வந்தாலும் இவங்க நம்மளுடைய தர்மத்தை சேர்ந்தவங்களா இல்லையா, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆத்மாவுக்கு உடனே கவர்ச்சி ஏற்படும். நமக்கு உடனே நம்ம பக்கம் கவர்ச்சி ஏற்படும்ன்றாரு. இவர் நம்முடைய பாபா. அவங்க கவர்ச்சி ஏற்பட்டு வருவாங்கன்றாரு நம்ம கிட்ட. இவர் நம்முடைய பாபா. நாடியும் பார்க்க வேண்டியுள்ளது. நாடியும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பாபாவின் நினைவுல இருந்து பிறகு பாருங்கள். பாபா நினைவுல இருந்து அவங்க நாடிய சோதிங்க. இந்த ஆத்மா நமது குலத்தை சேர்ந்தவரான்னு செக் பண்ணுங்க, இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. அதனால இவங்க ஆதிசனாத தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தானா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்படி இருப்பாரானால் முற்றிலும் சாந்தமாகிவிடுவார். அந்த மாதிரி ஆத்மாவுக்கு நீங்க ஞானத்தை சொன்னீங்கன்னா குளிர்ச்சி ஆயிடுவாங்க. யார் இந்த குலத்தை சேர்ந்தவராக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் இவ்விஷயங்களில் ரசனை வரும். யார் தேவதையா இருந்தாங்களோ, ஒரு காலத்துல நடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்குதான் நீங்க சொல்றதெல்லாம் பிடிக்கும். அவங்கதான் கேட்பாங்க. அவங்களுக்குதான் இந்த விஷயங்கள்ல ரசனை வரும்னு பாபா சொல்றாரு. குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபாவும் அன்பு செலுத்துவார். நம்ம பாபா நினைச்சோன்னா பாபாவும் நமக்கு அன்பு கொடுக்கிறாரு. ஆத்மாவுக்கு அன்பு செலுத்தப்படுகின்றது. இதையும் நீங்க அறிவீங்க. யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகம் படிப்பாங்கன்றாரு. பக்தி 63 பேரையா நம்ம செய்யறோம். 63 ஜென்மமா நம்ம தான் அதிக பக்தி பண்ணிருக்கிறோம். அதிக பக்தி யார் செஞ்சாங்களோ அவங்கதான் அதிக ஞானம் படிப்பாங்கன்ற. அதிகமா முரளி அவங்கதான் படிப்பாங்க. அவர்களின் முகத்திலிருந்து தெரிய வரும். அவங்க மூஞ்ச பார்த்தாலும் தெரிஞ்சிருன்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க முகத்துல தேஜஸ் வரும். பாபா மேல அவ்வளவு அன்பு இருக்கும் அவங்களுக்கு. இவர்களுக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்று அவங்க முகத்துல இருந்தே தெரிய வரும். ஏன்னா அவங்க கடவுளை தேடுறாங்களே, பக்தியில தேடி தேடி அலைஞ்சாங்க. கடவுள் எங்க, கடவுள் எங்க. அவர் கிடைச்ச உடனே அவங்களுக்கு முகத்துல ஏதோ ஒரு அடைஞ்ச திருப்தி தெரியும். ஆத்மா தந்தையை பார்க்கின்றது. தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆத்மா அப்பாவை தான் பாக்குது. அவர் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாபாவும் புரிஞ்சிருக்கிறார், நாம் எவ்வளவு மிக சரியா ஆத்மாவுக்கு படிப்பு சொல்லி தருகிறோம்ட்டு. பாபாவும் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை பார்த்து. நம்ம இவ்வளவு குட்டி ஆத்மாவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறோம். இன்னும் போக போக உங்களுக்கும் இந்த மனநிலை அமைந்து வரும். போக போக நம்மளும் எல்லாரையும் ஆத்மாவா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம யாரையும் உடம்பா பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாரையும் ஆத்மாவா பார்க்க ஆரம்பிச்சிடும். நாம் சகோதரன் சகோதரனுக்கு கற்றுத்தருகிறோம் என்று உங்களுக்கும் அந்த மனநிலை வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். இப்பெல்லாம் நம்ம உடம்ப பார்த்து முகத்தை பார்த்து சொல்றோம் இல்லையா, இனிமே நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம்
நமக்கு சகோதரன் அப்படின்னு பார்த்துதான் நம்ம ஞானத்தை சொல்லுவோம். முகம் சகோதரியினுடையதாக இருந்தாலும் திருஷ்டி ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஒருவேளை பெண்களா இருந்தா கூட, அவங்க முகம் பெண்ணா இருந்தா கூட அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா ஆத்மாதான் பார்க்கணும். சரீரத்தின் பக்கம் முற்றிலும் செல்லவே கூடாது. அந்த சரீரத்தை நீங்க பார்க்கவே கூடாது. இதில் மிகுந்த முயற்சி இருக்கிறதுன்றாரு. இந்த ஆத்மா ஆத்மா அந்த திருஷ்டி இருக்கு இல்லையா, இது பிரம்மா பாபா அந்த பயிற்சி எல்லாம் செஞ்சிருக்கிறார். அவர் செய்யாம எதுவுமே அவர் அடையல, எல்லாத்தையுமே அவர் செஞ்சிருக்கிறார். இவை மிகவும் நுட்பமான விஷயங்களாகுன்றாரு. இதெல்லாம் ரொம்ப நுட்பமானதுன்றாரு. இந்த பயிற்சி எல்லாம் செய்யணும்ன்றாரு. மிக உயர்ந்த படிப்பாகின்றாரு. எடை போட்டு பார்ப்பீர்களானால் இந்த படிப்பின் பக்கம் அதிக பாரம் ஆகிவிடும். இது பெரிய படிப்புன்றாரு. ஆனா இடம் வேணா போட்டு பாருங்க, நீங்க எந்த படிப்பை வேணாலும் வைங்க, ஆனா இந்த படிப்பு தான் இறங்குன்றாரு. தராசுல நீங்க ஒரு பக்கம் இறைவனுடைய படிப்பு, இன்னொரு பக்கம் அந்த உலகாய படிப்பை வச்சீங்கன்னா அதிக பாரம் இந்த படிப்பு பக்கம் தான் இறங்கும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது பையை ஞான ரத்தனங்களால் நிரப்பி பிறகு தானமும் செய்ய வேண்டும். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இரண்டாவது பாயிண்ட், உயிர் மூச்சை தரும் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டு அனைவருக்கும் சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞான கடலாக ஆக வேண்டும். வரதானம், ஒளி உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட டபுள் லைட் ஆகுக அப்படின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சாதாரணமா நம்ம தேக உணர்வுல சேவை செய்யறோம் இல்லையா, இனிமே நீங்க ஃபரிஸ்தாவா மாறிடுங்க. ஒளி உடல் மூலமா சேவை செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது கர்ம பந்தனங்கள் விடுபற்ற முடியும். அப்ப டபுள் லைட்டா ஆயிடுவீங்கன்றாரு. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி இந்த மானுடல் மூலமாக ஈஸ்வரிய சேவையில் இணைந்துள்ளீர்களோ அவ்வாறே தனது ஒளி உடல் மூலமாக இறுதி செய்தி தருவதற்கான சேவையும் இணைந்தே செய்யுங்கள். இப்ப இந்த உடம்பு மூலமா நீங்க ஈஸ்வரிய சேவை செய்றீங்க இல்லையா, அது மாதிரி பரிசா உடல் ஒளி உடல் மூலமா நீங்க பறந்து பறந்து போய் சேவை செய்யணும். மனசு மூலமா செய்யுங்க. இறுதி செய்தி கொடுத்தாகணும், எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இப்ப எல்லாரும் கடவுள் யாருன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஹரிஸ்தாவா பறந்து போய் இந்த மனதின் மூலமா இந்த சேவையை செய்யணும். இறுதி செய்தி தருவதற்கான சேவையை இணைஞ்ச செய்யுங்கன்றாரு. பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனையின் வளர்ச்சி அடைந்தது. அவ்வாறே இப்போது உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரத்தின் செய்தி கிடைக்கும் சேவை செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபா மூலமா தான் வளர்ச்சி அடைஞ்சது. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டோம் இல்லையா, இப்ப நம்மளும் பிரம்மா பாபாவின் இணைந்த ரூபம் மூலமா சாட்சாத்காரத்தின் செய்தி இப்ப எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும். நம்ம இந்த சேவை செய்ய செய்ய எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும், செய்தி கிடைக்கும். அப்ப பிரம்மா பாபாவுடைய காட்சி, நம்மளுடைய காட்சி, பரிசாவனுடைய காட்சி எல்லாம் கிடைக்கும். அந்த சேவை செய்யுங்க. ஆனா நீங்க மனதின் மூலமா செஞ்சாதான் உங்க காட்சி எல்லாம் கிடைக்கும்ன்றார். ஆனால் இந்த சேவை செய்வதற்காக செயல்கள் பல செய்த போதும் எந்த விதமான கர்ம சுமையின்றி சதா டபுள் லைட் வடிவத்தில் இருங்க. ஆனா இந்த சேவை செய்யணும்னா மனசுல பாரமே இருக்கக்கூடாது, மனசுல குழப்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. வேலை நிறைய செஞ்சிட்டு இருந்தா கூட, கைகள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் கர்ம சுமையே இல்லாம டபுள் லைட் வடிவத்துல பரிசாவா இருக்கணும். அப்பதான் மனசும் சேவை பண்ணிட்டு இருக்கும், கையும் கர்மனா வேலையை பண்ணிட்டு இருக்கும். ஆனா மனசு பறந்துகிட்டே இருக்கும், பரிசாவா பறந்து பறந்து போய் பூமி பந்துல செய்தி கொடுத்துட்டே இருப்போம். ஆனா இங்க வேலை செஞ்சுட்டு தான் நம்ம இருப்போம். இருந்தாலும் அங்க போயிட்டு நம்ம பரிசா மாதிரி பறந்து பறந்து செய்தி கொடுத்துட்டே இருப்போம். அந்த ரெண்டு வேலையும் செய்யும் போது நீங்க கர்ம சுமையெல்லாம் போயிடும், உங்களுக்கு டபுள் லைட் பரிசாவா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்லோகன், ஞான சிந்தனை செய்யும் போது கிடைக்கும் குஷி எனும் வெண்ணெய் தான் வாழ்வை சக்திசாலியாக மாற்றுகிறது. பாருங்க, நம்ம இந்த ஞானத்தை கடை சொல்றாரு. ஞானத்தை கேட்ட ஞானத்தை சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ண அதுல குஷி நமக்கு கிடைக்குதுன்ற குஷி எனும் வெண்ணெய் நமக்கு கிடைக்குது. அந்த குஷி என்ற டானிக்கு தான் நமக்கு வாழ்க்கைய சக்திசாலியா மாத்துதுன்றாரு. நம்ம இந்த வேஸ்ட் எல்லாம் திங்க் பண்றோம்ல, அந்த வேஸ்ட் அது தண்ணிய கடையிற மாதிரி. தண்ணிய கடையினா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா இத ஞானத்தை கடைந்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயே கிடைக்கும், குஷி என்ற வெண்ணெய் கிடைக்கும். குஷியா இருந்தீங்கனாலே ஆரோக்கியம் வந்துடும், நம்ம வாழ்வும் சக்திசாலியாக மாறிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.